என்னாச்சு? இப்போ பண்ணாத, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணு. நமக்கு இதான் ஆகும். டேலண்ட் எல்லாம் இல்லை பிரதர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் மன்சூர். ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ கிரேட் டே. ஸோ வாய்ஸில் எதுவும் சிவரிங் இருந்துச்சுன்னா மனுஷங்க, ஏன்னா லைட்டாக குளிருது, கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 20 ஒரு 18 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல, நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:30 ஆகுது. நாங்கள் இப்போ அபே ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து அபே ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ இட் வில் பி அரவுண்ட் 15 மினிட்ஸ் தான் வரும். ஸோ அபே ஃபால்ஸ் பார்த்துட்டு தென் ராஜா சீட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக. அதையும் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து தடியனமுல் பீக்கு ட்ரெக்கிங் மாதிரி போகலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ நான் ஏர்லியாகவே கிளம்பி தடியனமுல் தான் போகலான்னு ஐடியா இருந்தது. ஆனால் வந்து வழி தப்பாயிருச்சாடா. என்னப்பா நீங்கள் பொறுப்பாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க. வழி தெரியாமல் கூகுள் மேப் பார்த்து தான் போகிறோம். அது வந்து ஒரு சின்ன லேட்டன்சியோடையே வேலை செய்யுது இங்கே. மேபி ஃபோன் கம்ப்ளைண்ட் இல்லை நெட் கம்ப்ளைண்ட் சம்திங் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா நாங்கள் வழியை கிராஸ் பண்ணி போயிடுறோம். வாவ் ப்ரோ, செமையாக இருக்குல்ல? ஸோ வந்து இப்போ நம்ம வந்து அபே ஃபால்ஸ்குள்ளே போயிட்டுருக்குறோம். கீழே தான் இருக்குது ஃபால்ஸ். ஆனால் கூகுள் மாதாஜி வந்து ரொம்ப சொதப்பிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியே கண்டுபிடிச்சி உள்ளே வந்தாச்சு. அண்ட் வந்து இந்த டைமில் நிறைய கூட்டம் இருக்க தான் செய்யுது. நான் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ வந்து கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ், நம்ம வந்து அபே ஃபால்ஸுக்கு வந்துலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆஸ் யூஷுவல் எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ஃபென்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் வந்துட்டு அவரை ஒரு சில பேர்த்த வந்து காசு வாங்கிட்டு உள்ளே விட்றாரு. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இது லீகல்னு தெரில, பட் அவங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி தான். ஸோ எங்கே போனாலும் காசு கொடுத்தா தான் எல்லா வேலையும் நடக்குது. ஸோ கைஸ், நம்ம ராஜா சீட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் ராஜா சீட். ஸோ இது உள்ளே வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே இப்படியும் போகலாம். அதுக்கு முதல்ல வண்டியை பார்க்கிங் பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம வந்து ராஜா சீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இது என்ன இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு வியூ பாயிண்ட் ப்ளஸ் வந்து இங்கே ஒரு கார்டன் மாதிரி செட்டப் கூட இருக்குது. இது வந்து நல்ல கார்டன் நல்லா இருக்குங்க. இது என்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபீஸ் வாங்கியிருக்காங்க. பட் 10 ரூபீஸ்க்கு இது ஒர்த் மாதிரி தான் தெரியுது. ஸோ வந்து வியூ பாயிண்ட்டை பார்ப்போம். ஸோ கைஸ், இதுதான் வந்து ராஜா சீட். ஸோ
நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குது. ஸோ 10 ரூபீஸ்க்கு வந்து இந்த கார்டன் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட். ஸோ நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து தடியண்டமோல் பீக் போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இங்கே கோர்க்லேயே தான் ஒரு ஹோட்டல், ப்ரெஸ்டீஜ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, நைஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ முடிச்சுட்டு இப்போ வந்து தடியண்டமோல் என்னங்க பேரே வாயில் நுழைய மாட்டேங்குது, சரி விடுங்க, அதான் தடியண்டமோல் பீக், அந்த பீக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ போகிற வழி இப்போ நல்லா இருக்குது. இதே ரூட்டில் வந்து இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் போகணும். லெஃப்டில் போகணுமா? தடியண்டமோல் பீக் எப்படி? தடியண்டமோல் பீக் தேங்க்ஸ். 60 15 ஓகே தேங்க்ஸ். டே 15 கிலோமீட்டர் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு, அதில் 7 கிலோமீட்ரு. இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நெல் விவசாயமாடா? வயல் தான். சூப்பராக இருக்குல்ல? இந்த கும்கி படத்தில் வரும் தெரியுமா, சுற்றி மழை இருக்கும், நடுவில் விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது ரொம்ப மோசமாக இருந்தது ரோட்டு. ஸோ இப்போ எல்லாம் கான்க்ரீட் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, காரில் வந்ததுனால வந்து அதெல்லாம் பெருசாக தெரிஞ்சுக்கல. ஒருவேளை பைக்கில் வந்திருந்தோன்னா கஷ்டம். வியூ பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல? அண்ட் கிளைமேட்லேயே ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் லைட்டாக வெயிலாக தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போது அதுவும் தெரியல. பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக ஏறின வாட்டுக்கே போயிட்டுருக்குதடா. இல்லை இங்கே அந்த ஃபால்ஸ் இருக்கும். ஸோ காய்ஸ், ஆஃப் ரோட் பிகின்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கான்க்ரீட் ரோடு அதோட முடிஞ்சு. ஸோ இங்கேருந்து ரோடு இல்லை, அதாவது ஆஃப் ரோட். நம்ம வண்டி போகுமா அப்படின்னு தெரில. ஓ சாரிப்பா, ஆக்சுவலாக ரோடு இருக்குது, பட்டு ரோடு வீக்காக இருக்குது. ஆக்டிவாலேயே போயிட்டாங்க பிரதர், நமக்கு என்ன, நமக்கு இதாக ஆகும். வண்டி இழுத்துரும்ல, அப்புறம் என்னங்க. जी I'm extremely sorry. இல்லை நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன், ஏன்னா பைக் உங்களுது. என்ன பண்ணுறது, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜி நமக்கு இந்த மாதிரிலாம் இடத்துல வண்டி ஓட்டுறது. புரிச்சா ஏன் போட்டேன்னு. ஜி இங்கே ரோடு ஏதோ போட்ட மாதிரி தெரியுதுல்ல, போட்டு வீணான மாதிரி தெரியுதுடா. நான் வந்துருந்தேன் இப்போ இந்த இடத்துல ரோடே இல்லைடா, இப்போ போட்டிருக்காங்க, போட்டது போயிருச்சு. எப்படிடா போகணும்னா மழை பெஞ்சா போகுது ப்ரோ. டேலண்ட் எல்லாம் இல்லை பிரதர். கிருபை 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 கிருபை. ஸோ வந்து இதுதான் பார்க்கிங் ஏரியா. இங்கே தண்ணி இருக்குதா? தண்ணி இருக்குடா, தண்ணி வாங்கடி. இப்படி எடுத்துக்கலாமா? வாவ்
வா 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 7 மலை தாண்டி வந்திருக்கோமா பாருங்க பாஸ். ஜி நம்ம இன்னும் அங்கே போகணும் மேலே. ரெண்டரை கிலோமீட்டர் ஆக்சுவலாக பைக்கில் வந்தாச்சு. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் வந்து மேலே நடந்து போகணும். நடந்து போகிற ரூட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் மேலே போகணும். அது ஒரு வியூ பாயிண்ட் தான் மேலே, வேறு பெருசாக இருக்குமா தெரியல. ஆனால் அந்த அழகு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். 1.5 கிலோமீட்டரில் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் வந்ததுக்கே மூக்கு தள்ளுச்சு, நாக்கு தள்ளுது, மூக்கு தள்ளுது. 1.5 கிலோமீட்டரில் வெறும் 50 மீட்டருக்கே நாக்கு தள்ளுது. இதில் எப்படி நான் அவ்வளோ தூரம் போகிறது? இதுக்கு மேலே கால் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்துட்டு வீடியோ போடுறேன். பட் போய் தான் ஆகணும். ஜி இங்கே ஜீப்பு போயிருக்கு ஜி. எப்படி ஜி போச்சு? அங்கே பாருங்கள் டயர். எப்படி ஜி? தெரியலடா, ஆனால் ஜீப்பு போயிருக்கு. இங்கே பாரு டயர் இது பாரு. இருங்க, இது என்ன மாடல் வண்டின்னு பார்ப்போம். டயரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன டிடெக்டிவா? ரொம்ப முடியல, அதான் லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்ன காரணம் அப்படின்னா வந்து ரொம்ப சூடாகுது. ரொம்ப தூரம் நடந்து வரோம்ல, ஸோ ஸ்வெட் ஆகிறதுனால உடம்பு அப்படியே ரொம்ப டயர்டாகுதா. ஸோ இப்போ லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இதாகவே ஏமாந்துட்டோம் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க 2 o'clock முன்னாடி வந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாமா, இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து 2:10 வந்துட்டோம். ஜஸ்ட்டு 10 minutes தான் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க ரொம்ப பேசுகிறாங்க. ரூல்ஸ் ரொம்ப ரூல்ஸ் பேசுகிறாங்க பாஸ். ஸோ வந்து இந்த தடவை முடியல. பட் ஸ்டில் வந்து நாங்கள் போகணுன்னு தான் விருப்பப்படுறோம். இது இங்கே ஒரு வழி இருக்குது, போயிடலாமா பாஸ்? ஆனால் இங்கே ஒரு ஷார்ட்கட் காட்டுது. அதுதான் ரூல்ஸுங்கிறதுனால நாங்கள் நேராக போகிறோம். சரி ஓகே, அதான் அங்கே வழி இருக்குது, ஆனால் வேணாம் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து பக்கத்தில் ஏதோ ஃபால்ஸ் இருக்கான். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு போய் பார்க்க போகிறோம். அண்டு வேறு ஏதாவது இடம் இருந்தால் நம்ம அதையும் இன்றைக்கி பார்ப்போம். ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இப்படி வந்து திரும்பி போகிறதுக்கு தான் வண்டி அந்த பாடுபடுத்தி மேலே ஏற்றணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சங்கடமாக இருக்குங்கிறத விட ரொம்பவே அப்செட்டாக இருக்குது எனக்கு, என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டும் பாதியிலே திரும்பி போயிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து இப்போது நம்ம எங்கே வண்டி நிறுத்தி இப்போ ஃபோட்டோ வீடியோ பார்த்தீங்கல்ல, அந்த இடத்துல தான் நம்ம வண்டி நிறுத்தியிருந்தோம். அது வரைக்கும் தான் வந்தோம் லாஸ்ட் டைம். ஸோ பிளான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம் வேணும்னா. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக ஐடியாவே இல்லை போகிறதுக்கு. பட் இருந்தாலும் டைம் நிறையா இருக்குது, இங்கே ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போய் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு தென் வேறு எங்கேயாவது போக முடிஞ்சால் போவோம், இல்லை என்றால் கிளம்பிடலாம். ஸோ கைஸ் இங்கேயும் நம்மளை மாதிரி நிறைய பேர் வர்றாங்க இப்போது லேட்டாக. ஆனால் 2 o'clock அப்புறம் அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஐ மீன் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 minutes வெயிட் பண்ணி தான் பார்த்தோம், ஆனால் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் உள்ளவங்களை அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆக்சுவலாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் போனாங்க, நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு. அவங்க கேட்டு சரின்ட்டு மறுபடியும் போயிட்டாங்க அவங்க மேலேயே. ஐ டோன்ட் நோ அவங்க எப்படி போகிறாங்களா இல்லை திரும்பி வர போகிறாங்களான்னு தெரில. பட் இங்கே நிறைய ஃபேமிலிஸ் நின்று இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொன்னோம் ரிட்டன் அலோடு இல்லை அப்படின்ட்டு. அப்படியான்னு கேட்டு நின்னாங்க. எதிர் போகிறாங்களே அப்படின்னு தெரியல நமக்கு. ஆனால் கைஸ் நீங்கள் அங்கே பார்க்குற எத்தனை பேர் இங்கே வரப்போகிறீங்கன்னு தெரில. அப்படி வர்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 o'clock முன்னாடி வரணும். பட் பெஸ்ட்டு பிளான் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் இங்கே வர்றது தான். ஸோ ஏர்லி மார்னிங் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா ட்ரெக்கிங்கில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு தென் அப்படியே அதர் பிளேஸஸ்க்கு போகலாம். நான் ஆக்சுவலாக அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கணும், பட் தப்பாயிடுச்சு. விதி விளையாடுது அப்பா.
பிரதர் நம்ம ரொம்ப நேரமாக போகிறோம், ரூட்டு கரெக்டாக, நீங்கள் மேப்பையும் பார்க்காம வந்துட்டுருக்கீங்க. பார்த்து தானே வந்துருக்கேன். கரெக்டுங்களா? இதுதான் ஃபால். இங்கே குளிக்க கீழே இதில் மேலே காட்டுது. இதில் தான் போகிறோம் ஃபால்ஸ். ஸோ கேஸ் ரீச் ஆகிடுச்சு. செல்லவரா தானே? செல்லவரா வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ நான் போயிட்டுருக்கோம். அண்டு இது கொஞ்சம் ரூட்டை பாருங்களேன். இப்போ தான்டா அதுலேருந்து தப்பிச்சு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதுலேயும் வந்து இதே மாதிரியே ரொம்ப தூரம் நடக்க வைக்குது. அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 காரு தான் இருக்குது, வேறு யாரும் இல்லை. ஸோ ஒரு கேங் வந்துருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. ஐம் நாட் ஷுர் ஹூ ஆர் இன் தேர். அண்ட் இது எதுவும் செக்கிங் இருக்கா யாரும் எதுவும் தெரியல. 2 வழி இருக்குது, இதில் போனோம். கீழே ட்ரை பண்ணுவோம். ஸோ மக்களே, இதுதான் செல்லவரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வந்து இங்கே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முள்ளுவேலி வச்சு அடைச்சி வச்சுருக்குறாங்க. சகா என்ன ஃபீலிங்கா? ஃபீலிங்கா? நீ அந்த ஆரஞ்சு ஜாக்கெட் வாங்கும்போதே ஃபீல் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் தூக்கிட்டு வரக்கு ஃபீலிங் இல்லையாவே. இதில் என்ன ஃபீலிங்கு? பட் கீழே போக முடியாது. இங்கேருந்து 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பணும். ஸோ கேஸ் முடிஞ்சாச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆஸ் யூஸ்வல் எடுத்தாச்சு. இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ரூட்டை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ மக்களே, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இன்னொரு ட்ரெக்கிங் மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அதுவுமே வந்துட்டு ஈவினிங்கில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ட்டு ஆல்ரெடி சொன்னாங்க. பட் ஸ்டில் வந்து வேறு எந்த பிளானும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தானே, போய் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். என்னாச்சு? இப்போ பண்ணாத, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணு. ஆன் ஆயிடுச்சு. ரீபோர்ட் கொடுத்துருப்ப. சரி சீக்கிரத்தோட. சகா என்ன சகா, ஒரு ஃபோட்டோக்காக ஃபோனை பழி கொடுத்துட்டீங்க. ஸோ கைஸ், ஒரு கவலையான நிலைமை ஆகிப்போச்சு. என்னென்னா, நம்ம அந்த தண்ணியில் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்லிப்பாகி 2 பேர்த்தோட ஃபோனுமே தண்ணியில் விழுந்துருச்சு. ஸோ அதுலேயும் வந்துட்டு அவர் ஃபோன் வந்து உடனே விழுந்தவொடனே டக்குன்னு எடுத்துட்டார். ஆனால் என் ஃபோன் வந்து அவன் ஜோப்பில் இருக்குதுன்னு சொல்லி தான் 2 பேருமே நினச்சிட்டு இருந்தோம். தென் லேட்டராக வந்து ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் வந்து என் ஃபோனை காணோம். ஸோ தென் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் தேடிகிட்டே இருந்தோம். அப்புறம் எதுவுமே தெரில. தென் ஃபைனலாக கோப்ரோவை தான் வந்து தண்ணியில் உள்ளே விட்டு ஃபோன் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். தென் அப்புறம் ஃபோன் எடுத்துட்டோம். எடுத்து பார்த்தா டச்சு வேலை செய்யலை 2 ஃபோன்லேயுமே. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இனி ஊருக்குள்ளே போய் தான் வந்து எதாவது பார்க்கணும். என்ன சொல்கிறேன்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது. இருட்டுக்குள்ளே சிட்டி போக முடியாது கண்டிப்பாக. ரோடு வேறு படு மோசமான ரோடாச்சடா. கூகுள் மேப் இல்லை, ரோட்டில் வழி கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையடா. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ், என்னால் அதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஆக்சுவலாக ஃபோனை ரெடி பண்ணுறதுக்காக நான் நிறைய இடத்துக்கு போய் தேட வேண்டியது இருந்துச்சு. ஸோ
அதை பார்த்துட்டு அப்புறம் எதுவுமே ரெடி ஆகலை. ஸோ ஊருக்கு போய் தான் வந்து ஃபோனை ரெடி பண்ணணும். ஸோ ரூமுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ லேட் ஆனோடனே வேறு எதுவும் பண்ணுறதில்ல, சரி டேரெக்டாக அப்படி படுத்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் பீக்குக்கு போகலாங்க தான் ஐடியா இருந்தது, ஆனால் முடியல. ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊருக்கு போகலாம். ஏன்னா ஊருக்கு போய்ட்டு முதல்ல ஃபோனை ரெடி பண்ண கொடுக்கணும். ஸோ அது பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ஃபோனில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது சரிங்களா. ஸோ பட்டன் கொடுத்து ஆன் ஆகுது, ஆனால் டச் எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, இந்த கேமராவில் வந்து வெள்ளை கலரில் படிஞ்சிருச்சு. விச் மீன்ஸ் தேட் அதில் வந்து உள்ளே தண்ணி போயிட்டு அதில் அப்படியே எவாப்ரேட் ஆகிடுது. ஸோ இதுதான் இப்போது ரீசன். ஸோ இதனால தான் வந்துட்டு பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. பட் வந்து கோப்ரோ எந்த பிரச்சனையும் இல்லை, அண்டு டிஎஸ்எல்ஆரும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் போகிற வழியில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் நாளைக்கு. ஓகே, ஸ்டே டியூன்ட். பை. பஸ்ஸில் தானே போவீங்க? ஆமாம் சார். மஸ்ல அந்த பெண்டில் கொஞ்சம் வீரத்தை நம்ம சுரத்தெல்லாம் எப்படியா மான் போஸ் கொடுக்குது. ஒரு மான் மேலே கடிச்சு. அது பேய் இல்லைடா, படியில் ஐடியா அப்படி தெரியுது.